நிறைய பேர் குளிக்கிறத பத்தி பேசணும்னு சொன்னேன். அது பாத்தீங்கன்னா நிறைய பேர் எந்த விதத்துல ஃபாலோ பண்றாங்கன்னு தெரியல. ஆனா பாத்தீங்கன்னா சூரிய உதயம்ன்றது எப்படி? நீங்க ஏன் சூரிய உதயத்துக்கு முன்ன உங்களை குளிக்க சொல்றோம்? சூரிய உதயத்துக்கு முன்ன உங்களுக்கு பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இதா இருக்கும். ஆனா சூரியன் வெளிச்சத்துக்கு வரும்போது உங்களுடைய லைஃபே வெளிச்சத்துக்கு மாறும். ஏன்? அப்போ நீங்க எத்தனையோ கோயிலுக்கு போயிருப்பீங்க, எத்தனையோ தெய்வத்தை வணங்கியிருப்பீங்க. ஆனா அத்தனை தெய்வத்தை நீங்க நேர்ல பார்க்கல, ஒரு கல் சிலையா தான் பாக்குறீங்க. அப்போ அந்த தெய்வம் உங்களுக்கு எந்த அளவுக்கு அனுகிரகம் தரும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரிதான் நம்ம பஞ்சபூதமும், நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம். அப்போ இந்த சூரியன், வெப்பத்து மூலியமா வரக்கூடிய சூரியன், அவர் தான் நீங்க பாக்குற டெய்லி கடவுள். முதல் கடவுளே அவர் தான் இன்னைக்கு. இப்போ அவரை நீங்க காலையில பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, நீங்க நல்லா குளிச்சுட்டு அவரை போய் கைகூப்பி தரிசனம் பண்ணி பாருங்க. சூரிய நமஸ்காரம் டெய்லி நீங்க குளிச்சுட்டு, சூரிய உதயத்துக்கு முன்ன குளிச்சுட்டு அவரை சூரிய நமஸ்காரம் பண்ணி பாருங்க. உங்க உடல் எப்படி இருக்கு? கட்டாயம் மாற்றத்தை யூஸ் பண்ணி பாருங்க.